தாயே, இந்த சிறு குழந்தை எப்படித்தான் அசைவில்லாமல் அரச சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க முடியும்? அவன் மூலையில் இருந்து வரும் குவாக் குவாக் என்ற சத்தத்தை மட்டுமே கேட்டான். அந்த சத்தத்தை நோக்கி நடந்தான். அது தைஃபுவுக்கு முன்னால் நின்றது. வயதான தைஃபு அந்த குவாக் குவாக் பெட்டியைத் திறந்து பெரிய பலத்த பச்சை வெட்டுக்கிளியை வெளியே விட்டார். புயி ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவனது சொந்த வாழ்க்கை இந்த வெட்டுக்கிளியைப் போலவே ஒன்றன் பின் ஒன்றாக கூண்டுகளில் சிக்கிக் கொள்ளும் என்று அவன் அறியவில்லை. புயி அரச சிம்மாசனத்தில் ஏறியிருந்தாலும் அவனுக்கு எண்ணற்ற வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவனுக்கு தனது குடும்பத்தினரை பார்க்கக்கூட சுதந்திரமில்லை. புயிக்கு 10 வயதான போதுதான் அவன் தனது குடும்பத்தினரை பார்க்க அனுமதிக்கப்பட்டான். ஆனால் 7 வருட பயிற்சி புயியை ஒரு பேரரசராக பழகிவிட்டது. தனது தாத்தாவை பார்த்து மண்டியிட்டான். அந்நியமான தனது தாயின் முன் சென்றான். தாய் அவனை அன்புடன் அரவணைத்து கவனமாக புயியிடம், "உன்னை ஞாபகம் இருக்கிறதா?" என்று கேட்டாள். "இல்லை" என்று புயி பதிலளித்தான். ஆனால் புயியின் தாய்க்கு யாருடையதை விடவும் நன்றாகத் தெரியும். குங்குவலத்தில் எல்லாமே இருந்தாலும் உறவு மட்டுமே இல்லை. தாமதமாகிவிட்டதால் அவள் தனது 2வது மகன் புயியை குங்குவலத்திலேயே விட்டுவிட்டாள். புயியுடன் புயிக்குத் துணையாக இருக்கட்டும் என்று. ஆனால் புயியை ஒரு வேலைக்காரனாகவே நடத்தினான். அதனால் புயியை துரத்தி ஆண்டு ஆண்டு என்று கத்திக்கொண்டு ஓட வேண்டியிருந்தது. அவர்கள் எதைச் செய்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். நிச்சயமாக சாதாரண மக்களுக்கு அரச அரண்மனையை திறக்க அனுமதியில்லை. நான் சக்கரவர்த்தி, பேரரசர், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அது உண்மையா? நிச்சயமாக. நான் தப்பித்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு நாள் வகுப்பில் புயி மஞ்சள் நிற உடைகளை அணிந்திருப்பதை புயி கண்டான். அது பேரரசர்கள் மட்டுமே அணியக்கூடியது. அவன் உடனடியாக புயியை கடிந்து கொண்டு அந்த உடைகளை கழற்றும்படி கட்டளையிட்டான். புயி அதை கேட்காதது மட்டுமல்லாமல் புயியை எதிர்த்துப் பேசினான். அவன் இனி பேரரசர் இல்லை என்ற உண்மையை சுட்டிக்காட்டினான். இப்போது ஒரு புதிய பேரரசர் இருக்கிறார். அவர் தனது பின்னலை வெட்டிவிட்டார். அவர் பல்லக்கில் செல்வதில்லை, அவர் காரில் செல்கிறார். புயி நேரடியாக ஏமாற்றி புஜ்ஜியை தாக்க வந்தான். தான் இன்னும் ஒரு பேரரசர் என்பதை நிரூபிக்க அவன் உடனடியாக வயதான யூனுக்கை காப்பாற்றினான். அவன் யூனுக்கிடம் குடிக்கக் கொடுத்தான். யூனக் அதை ஆர்வமாக குடித்தான். அது இனிமையான பனி நீரைப் போல இருந்தது. புஜ்ஜி முழுவதுமாக குழப்பமடைந்தார். ஆனால் அவன் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் அவன் புயியுடன் அரண்மனை சுவரில் ஏறினான். சுவரின் மறுபுறம் பயிற்சி பெற்ற அரச வீரர்கள் இருந்தனர். புயி முதன்முறையாக குதிரைகள் இல்லாமல் ஓடும் ஒரு வண்டியை பார்த்தான். அதுதான் கார். காரில் குடியரசின் ஜனாதிபதி அமர்ந்திருந்தார். புயி முதன்முறையாக அரண்மனைச் சுவர்களுக்கு வெளியே உலகத்தை பார்த்தான். ஆனால் சுவர்களுக்கு வெளியே ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருந்தது. அவன் அனைத்து தரப்பு சக்திகளாலும் இந்த அரண்மனைச் சுவர்களுக்குள் ஒரு பொம்மை பேரரசராக தொடர்ந்து இருக்க வேண்டியிருந்தது. 5 ஆண்டுகளுக்குப் பிறகு புயி திருமண வயதை அடைந்தான். அவன் தனக்கு